என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். எதை பற்றி பேச போகிறோம்? திரும்ப இந்த கரூர் விஷயந்தான். தினமும் காலையில் எழுந்த உடனே முதல்ல ஆன்லைனில் போய் செய்திகளை படிப்போம். புசி ஆனந்த் கைது செய்யப்பட்டாரா, நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டாரா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே கைது செய்யவில்லை. இப்போது கேள்வி என்னென்னா, ஒரு கோர்ட்டு, ஹை கோர்ட்டே நீங்கள் ஏன் இவங்களை கைது செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க, இவங்களை ஏன் விசாரிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதே மீறி ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை. இப்போது இதை பற்றி கிரவுண்ட் லெவலில் ஒரு தொண்டர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரெண்டு வகையாக பேசிக்கிறாங்க. ஒன்று, ஸ்டாலின் ஒரு பயந்தாங்கொல்லி, அவருக்கு ஒரு தைரியமாக ஒரு எதிர்கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் ஒரு ராஜதந்திரி, அவர் ஒரு சில காரணங்களுக்காகத்தான் இவர் அமைதி காக்கிறாரு. எல்லாருமே ஜெயலலிதா மாதிரி, இப்போ எல்லோரும் பேசும்போது நானும் தான் ஒரு தடவை மாதிரி பேசியிருந்தேன். இந்நேரம் ஜெயலலிதா இருந்திருந்தா இந்நேரம் விஜய் ஜெயிலுக்கு போயிருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் விஜய் விட்டுருங்க, ஏன்னா விஜய் அரெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் கொஞ்சம் குதிப்பாங்க, ஒரு கொந்தளிப்பு எழுகும், பல இடங்களில் ஒரு பொது சொத்துக்களை நாசம் பண்ணுவாங்க. ஆனால் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி ஆளுங்களை கூட அரெஸ்ட் பண்ணாதது என்ன? அவங்களாம் அரெஸ்ட் பண்ணால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா தமிழக வெற்றி கழகம்ன்றது அது விஜய் மட்டும்தான். விஜய் விட்டால் அங்கே வேறு யாருமே கிடையாது. அதில் விஜய் மேலே கையை வச்சா மட்டும்தான் ஏதாவது பிரச்சனை வருமே தவிர, விஜயை தவிர்த்து யார் மேலே அங்கே கையை வச்சாலும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. இருந்தாலும் யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவில்லை. ஸோ இது ஸ்டாலினுடைய பயந்தாங்கொல்லித்தனமா அல்லது ஸ்டாலினுடைய ராஜதந்திரமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான விவாதம். முதல்ல என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்க. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான், உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணிடுறோம். அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க பத்தல, ஒரு 2 நாளில் பெயிலில் வந்துடுவாங்க. ஸோ இது 2 நாளில் பெயிலில் வந்ததுக்கப்புறம் இது அவங்க எந்த வித தப்பும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க பேரில் அரெஸ்ட் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், வெளியே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாயிருது. ஓ, நம்ம மேலே முதலமைச்சரே கையை வைக்கிறதுக்கு பயப்படுறாரு, நம்மளை எவனாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் நம்ம எது வேணாலும் தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் தப்புகளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆதவ அர்ஜுனா பண்ண ஒரு தப்பு தான் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கணும், இலங்கை மாதிரி நேபாள் மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டது. ஸோ இப்போ இவங்களை முதல்ல நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். ஃப்ரீயாக விட விட அவங்க இன்னும் மேலும் மேலும் தவறுகள் பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாலுமே எந்தவித ஒரு சிம்பத்தியும் அந்த இடத்துல கிரியேட் ஆகாது. ஸோ அப்படின்றது ஒரு ராஜதந்திரமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நாளைக்கே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறோம், எல்லாரும் ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க, எல்லாரும் ஒன்றா ஒரே ரூமில் உட்காந்து கூத்தடிப்பானுங்க, சதி திட்டங்களை திட்டுவானுங்க, அடுத்த சதி திட்டம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நீ வெளியே தலை காமிச்சோன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயம் கிரியேட் ஆகிருக்குன்னா, எவன் மேலே கேஸ் இல்லையோ அவன் கூட தலைமறைவாக இருக்கிறான். இப்போ எல்லாரும் தலைமறைவாக இருக்கிறதுனால திரும்ப இவங்க ஒன்றா கூட முடியாது, ஒன்றா கூடி அடுத்த சதி திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஸோ அதை தடுத்து நிறுத்துனதே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னும் சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி. ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது எந்த ஒரு செய்தியும் நமக்கு இல்லை. எந்த ஒரு ஊடகத்திலையும் அந்த பஸ்ஸை அரசாங்கம் சீஸ் பண்ணதா, போலீஸ் சீஸ் பண்ணதா ஒரு செய்தி இல்லை. ஏதோ 1-2 சோஷியல் மீடியாவில் மட்டும் ஒரு ஃபோட்டோ பார்த்தா அது உண்மையான்றதும் தெரியாது. இப்போ கேள்வி என்னென்னா,
ஒரு கோர்ட்டே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி வருது. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நாங்கள் இன்னும் தேடின்னு இருக்கிறோங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் மேலே ஒரு கேஸை போட்டு அவர் பிடி வாரண்ட்டே கொடுத்தாங்க. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் பப்ளிக்காகவே சில இடங்களுக்கெல்லாம் வந்து போனார். ஆனால் போலீஸு அதுக்கப்புறமா அவரை தேடின்னு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தேடின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அது. சரி, இப்போது ஹைகோர்ட்டே சொன்னதுக்கப்புறமும் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் போலீஸ் மேலே அதிருப்தி வராதா அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வருது. இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம், பொம்மை நாயகி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனுடைய மகள் ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்படுவார். அவர் படிப்பறிவு இல்லாதவர். அவருக்கு பலர் வந்து அவருக்கு உதவி பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு கோர்ட்டில் வழக்கு போட்டு ஒரு வழியாக அந்த தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவர் ஐயோ நம்ம மகளுக்கு இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, இதுக்கு காரணமானவர்கள் அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது மறுநாளே அத்தனை பேரும் வந்து நிற்பானுங்க. அப்போ இவர் கேட்பார் என்னங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, இல்லைங்க இவரை வந்து இத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டது வந்து கீழ் நீதிமன்றம், அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்கிறாங்க, அதனால் இவங்கள ஜாமீனில் விடுவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கதாநாயகருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இது அப்போ திருமணம் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே பண்ணணுமா அப்படின்னா, அது திரும்ப ஆரம்பத்துலேருந்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அதுலேயும் இவங்க தப்பு பண்ணாங்கன்னு தூக்கி ஜெயிலில் போட்டாலுமே அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவானுங்க, இவங்க திரும்ப ஜாமீனில் வெளியே வந்துடுவானுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற நிதர்சனம். ஸோ எப்போ ஒரு வழக்கு இறுதியான முடிவுக்கு வருகிறது என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான். சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வருகின்ற வரையில் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் இவங்க மேலே எடுக்க மாட்டார். ஏன்னா இவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலுமே இதை வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது, அது ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி. உடனடியாக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு நடக்கணும்னு எந்த ஒரு கட்சி தலைவனுமே விரும்ப மாட்டான் அப்படின்னு விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் 3 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ போடுறாரு. என்ன போடுறாரு, பழி வாங்கணுன்னா என் மேலே கை வைங்க, என்னுடைய தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ எது செஞ்சாலுமே இதை நீங்கள் பழி வாங்குறீங்க அப்படின்னு ஒரு கதையை திருப்பி விடுவாங்க. நம்ம பல ஊடகங்களில் வர செய்திகள் பார்க்குறோம். யாரோ ஒரு பெண்மணியினுடைய குழந்தை இறந்துருக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து அவர் கணவர் கைவிட்டே பல ஆண்டுகள் ஆகுது. அவர் கணவர் வந்து இந்த அம்மா வந்து பார்த்ததே கிடையாது. இப்போ அந்த கணவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அதே போல் இன்னொருத்தர் அவருடைய மகனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதில் என்ன எழுதியிருக்குதுன்னு தெரியாமல் கையெழுத்து வாங்கிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக அது தமிழில் எழுதியிருக்க மாட்டாங்க, ஒன்று ஆங்கிலத்திலையோ அல்லது ஹிந்திலையோ எழுதியிருப்பாங்க. இந்த கையெழுத்து போட்ட 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலமும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்தியும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 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 சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாலே ஒரு ஹை கோர்ட் லாயர் ஃபீஸை கூட அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சினிமா நடிகனுக்காக ஒரு கூட்டத்தில் போய் உயிரை இழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பட்ட சமூக அந்தஸ்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. அவங்க போய் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் லாயரை வச்சு வாதாடுற அளவுக்கு அவங்களுக்கு பணபலம் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து விஜய் கட்சி பற்றி சொல்லலை, பொதுவாகவே எல்லா கட்சிகளும் பொய், புரட்டு, திருட்டு அத்தனை தகிடு தத்தங்களையும் பண்ணி எப்படியாவது வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிடணும், முதலமைச்சர் ஆகிட்டு எதுக்கு, நாட்டில் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக. ஸோ எப்படிப்பட்ட சேவையை செய்கிறதுக்காக இவங்க இவ்வளோ தகிடு தத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்குது.
பாருங்கள், ஒரு ஃப்ரீயாக விடுங்க, இன்னும் நிறைய தப்பு பண்ணுவாங்க. ஒரு படத்தில் ஒரு மலேசியாவில் ஷூட் பண்ணப்பட்ட படம். அந்த படம் பேர் மறந்து போச்சு. அதில் விவேக் சொல்லுவார், ஒரு தப்பு செய்வார், மாட்டிக்க மாட்டார், தப்பிச்சிருவார். ஆனால் மேலும் மேலும் அது அவர் விரும்பியோ விரும்பாமலோ அவருடைய குற்றங்கள் அதிகரிச்சுன்னு இருக்கும். என்னங்க என்னோட க்ரைம் ரேட்டு கூடிக்கினே போகுது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடுறதுனால என்ன ஆகணும், அவங்க க்ரைம் ரேட்டு கூடிக்கினே தான் போகும், தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்க. அதாவது இறந்தவர்கள் குடும்பத்துக்கு 24 மணி நேரத்தில் தமிழக அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு நிவாரணமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிலாம் அவனுக்கு காசு இல்லாத கட்சி, அவங்க ஒரு 50,000 கொடுத்தாங்க, அவங்க கூட கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த உயிரிழப்புக்கு காரணமான தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு வரைக்கும் அந்த காசை கொடுக்கல. அடுத்தது பாருங்க, இவர் விஜய் வீடியோ காலில் பேசுகிறாராம். அதை அவங்க நிர்வாகிகள் எடுத்து கொண்டு போய், ஆனால் விஜய் நேரில் வந்தால் விஜயிலேருந்து ஒரு 5 அடி தள்ளி தான் நிற்கணும், விஜயை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா ஏதாவது அவரை அட்டாக் பண்ணிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ஏண்டா நீ விஜய் சென்னையில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, விஜயோட வீடியோ உன்னோட மொபைல் ஃபோனில் காமிக்கிறேன், அந்த மொபைல் ஃபோனை கூட ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்ட எடுத்துன்னு போல ஒரு 10 அடி தூரத்தில் வச்சுன்னு படம் காமிக்கிறானுங்க. அதில் என்ன அவர் என்ன சொன்னார்னே எங்களுக்கு சரியாக கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை கொடுத்து நீ வீடியோவை தூரம் வச்சாலும் அவங்களுக்கு அவர் பேசுகிறதாவது கொஞ்சம் தெளிவாக கேட்கட்டுன்ட்டு ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனாவது கொடுத்துருக்கலாம்ல. நான் கேமராவை ஒரு மொபைல் ஃபோனை ஒரு 10 அடி தூரத்தில் வச்சுக்கின்னு அப்படியே பேசுங்க, நல்லா தெரியுது அந்த லேடி ஒருத்தர் கிட்ட வராங்க, இவர் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு. இப்போ பாருங்க, இதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒருத்தன் நேரில் பார்க்கும்போது ஒருத்தன் கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னால் ஞாயிறு, ஃபோட்டோவில் கூட கிட்ட வரக்கூடாது, வீடியோவில் கூட கிட்ட வரக்கூடாது அப்படின்னா இவங்களுடைய க்ரைம் ரேட்டு கூடிக்கினே தான் போகும். நான் பொதுவாக சொல்லுவேன், ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா லைக் த ஃபியர் ஆஃப் சம்திங் இஸ் ஆக்சுவலி ஒர்ஸ் தென் தட் சம்திங். இப்போ ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே, சாவை விட கொடுமையானது எதுனா, ஐயோ நம்ம செத்துற போகிறோமோ, ஐயோ நம்ம செத்துற போகிறோமோ, ஐயோ நம்ம செத்துற போகிறோமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறது தான். அந்த ஃபியர் தான் இருக்கிறதுலே அந்த ஆக்சுவல் இன்சிடென்ட்டோட இது மோசம். ஒரு அரெஸ்ட் நடக்க போகுதுன்னா the fear of arrest is actually worse than the arrest. ஸோ அப்போ அந்த ஃபியர் ஆஃப் அரெஸ்ட்லேயே இப்போ மொத்த பேரையும் வச்சுட்டாங்களா, எல்லாரும் நம்மளை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு பீகாரில் இருக்கிறாருன்றாங்க, கடலில் இருக்கிறாருன்றாங்க, எங்கே வேணா இருந்துட்டு போட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஃபியர் ஆஃப் அரெஸ்ட்டு அது இருந்துக்கினே இருக்கும். ஃப்ரீயாக விட நிறைய க்ரைம் ரேட்டு கூடிக்கினே போகும். இது திரும்ப ஒன்றா சேர்ந்து சதி திட்டங்களும் இவங்க பண்ண மாட்டாங்க. இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்குது இவனுங்களை வெளியே விட்டாக்கா. தூக்கி உள்ளே வச்சா ஒன்றுமே கிடையாது. ஐயா அவ்வளோதானா, நம்ம அரெஸ்ட்டுன்னா நம்ம ரொம்ப பயந்தோம், போலீஸ் நம்மளை அரெஸ்ட்டுன்றாங்க, உடனே நம்ம வக்கீல் வராரு, ஜாமீன் அப்ளை பண்ணுறாரு, உடனே வெளியே விட்டுறாங்க, இவ்வளோதான் அரெஸ்டான்ற மாதிரி ஆகிடாது. ஸோ இது நாள் வரைக்கும் விஜய் அந்த அனௌன்ஸ் பண்ண 20 லட்சம் ரூபாயை கொடுக்கலன்றது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி விஜயை பார்க்க இறந்த பல குடும்பங்களுக்கு இதுவரைக்கும் எந்த நிவாரணமும் இவர்கள் கொடுத்ததாக செய்தி இல்லை. பொதுச் செயலாளர் போய் பார்த்தாரு, உங்களுக்கு தேவையானதை செய்வேன் என்று சொன்னார். என்ன தேவையானது? ஒரு மனுஷனுக்கு 3 வேளை கஞ்சி தான் தேவை, அதை செய்கிறேன்னு சொன்னாரா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ தேவையானதை மற்றவங்களுக்கெல்லாம் தேவையானதை செஞ்சவங்க இப்போ இங்கே மட்டும் எதுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க? ஏன்னா இங்கே அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துருக்குது, அதனால் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் பாயிண்ட் என்னென்னா ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு என்ன, அவர் நான் ஃபோன் பண்ணி சொன்னாரா என்ன, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்த நடவடிக்கை இருந்தாலும் எடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம், அது வரைக்கும் உங்களை ஃப்ரீயாக விடுறதுனால நமக்கு எந்த பாதகமும் கிடையாது, அவனுங்க க்ரைம் ரேட்டு கூடினே தான் போகும், இன்னும் மேற்கொண்டு தப்பு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரி, இது ஸ்டாலின் கோழையா அல்லது ராஜதந்திரியா அப்படிங்கிறத மற்றவங்களுடைய டிஸ்கஷனுக்கு விட்டுருவோம். இப்போ இந்த பக்கம்
விஜய்க்கு சொல்ல வேண்டிய சில அறிவுரைகள். முதல் கேள்வி, நீங்கள் உங்கள் அப்பா பேச்சை கேட்குறதில்ல. உண்மையான விஷயம், அம்மா வந்து ஒரு பொது மேடையில் வந்து சொல்ல மாட்டாங்க என் பேச்சை என் பையன் கேட்கலன்ட்டு. உண்மை என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு சேவை செய்யலை, அம்மாவுக்கு சேவை செய்யலை, மனைவிக்கு சேவை செய்யலை, பையனுக்கு சேவை செய்யலை, மகளுக்கு சேவை செய்யலை. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரீங்க. ஸோ அப்படி எப்படிலாம் வரீங்க? அந்த மக்களே வந்து உங்களை வந்து வீடியோவில் கூட கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து தான் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நெருக்கமாக இருந்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வரீங்க. ஸோ அடுத்த ஒரு கேள்வி, இப்போது சமீபத்தில் சென்னையில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வந்து சினிமா ப்ராப்ளம் கிடையாது, அதனால் எல்லாருக்குமே எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய துறையில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நடந்தப்போ அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனதே ரொம்ப லேட்டு. அந்த ப்ரோக்ராம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சது. நான் போனதே சாயங்காலம் 5:05 தான் போனேன். அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் பேசினா சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாரும் ஒரு முண்டி அடிச்சிங்கன்னு என்ன கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போது அந்த ஆர்கனைசர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நான் உடனே மைக் எடுத்து என்ன சொன்னேன், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, உங்கள் அத்தனை பேர் கூடவும் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பேன். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி முண்டி அடிச்சுன்னு வர வேணாம், அமைதியாக இருங்க, வரிசையாக நில்லுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் எத்தனை பேர்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துப்பேன்னு சொன்னேன். உடனடியாக அத்தனை பேரும் வந்து அமைதியாகிட்டாங்க. யாரும் என்ன எதுக்காக முண்டி அடிச்சுன்னு வராங்கன்னா, ஒருவேளை இவர் கொஞ்ச நேரம் தான் இருப்பார், அப்போ நமக்கு வந்து இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிட போகுது அப்படிங்கிறதுனால தான். அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து முண்டி அடிச்சுன்னு வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நான் அத்தனை பேர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துன்னு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒன்று, உண்மையிலேயே நீங்கள் உங்கள் ரசிகர்கள், உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் செய்யணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 40-50 லட்சம் பேர் இருப்பாங்களா அவங்களுடைய தீவிர ரசிகர்கள்? ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர், ஒரு 2000 பேர் அப்படின்னு ஒரு வர வச்சு, இல்லை ஒரு தொகுதி அல்லது என்ன சொல்ல ஒரு கிராமம், இப்போ இன்றைக்கி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க வந்து ஆதார் அட்ரஸ் ப்ரூஃபோடு வரணும், வந்தால் விஜய் உங்களை கூட ஃபோட்டோ எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு 1000 பேர், தினமும் ஒரு 2000 பேர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக போதா? ஸோ இப்படி ஒரு வருஷ காலகட்டத்தில், 1 வருஷமோ 1.5 வருஷமோ தொடர்ந்து ஒரு 1000 பேர், 2000 பேர் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய தீவிர ரசிகர்கள் மொத்த பேர் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எவனும் வந்து இந்த அளவுக்கு அதீதமாக வரமாட்டாங்க. ஏன் அதீதமாக இந்த வராங்கனாக்கா, உங்களை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா, அதை நம்ம நண்பர்கள்கிட்டோம் நம்ம சொந்தக்காரங்கிட்ட காமிச்சு நம்ம பெருமை பட்டுக்க மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டம் வந்து அலைமோதுது. உங்களை பார்க்கணும். ஸோ நீங்களே தினமும் ஒரு 1000 பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையே வராதில்லை. இப்போது ஒரு ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ ரோட்டில் போனால் இந்த மாதிரி நிறைய பேர் கொந்தளிக்கிறது கிடையாது. அதனால் அவங்களுக்கு ரசிகர்களே இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் ரசிகர்கள், உங்களுக்கு மட்டும்தான் தொண்டர்கள், அவங்களுக்கு தொண்டை கிடையாதுன்னு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு கடந்த பல காலகட்டங்களில் அவங்க எல்லாருமே வந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ போய் திரும்ப இன்னொரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முண்டி அடித்து போக மாட்டாங்க. ஸோ இவர் வந்து என்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாரோ அன்னையிலேருந்தே இவர் தொடர்ந்து மக்களை சந்தித்து, சின்ன சின்ன குரூப்பாக சந்தித்து எல்லாருடைய ஆசையை இவர் நிறைவேற்றி இருந்தார்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது வந்திருக்காது. ஆனால் என்னன்னா, இவருக்கு அறிவுரை சொல்கிறவங்க மக்களை எப்படி ரீச் பண்ணணும், மக்களை எப்படி மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த அறிவுரை நினச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி அறிவுரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம எங்கே போனாலும் நமக்கு வந்து மக்கள் கூட்டம் அலைமோதணும், அப்போ தான் நமக்கு ஒரு மாசு, அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இது. ஸோ இவ்வளவு பேசுகிறவங்க ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு. இது வரைக்கும் எத்தனை பேர் மெம்பர்ஷிப் ஆனாங்கன்னு ஒரு செய்தி வந்துருக்குதா? வரல. சொல்ல வேண்டிய இத்தனை தைரியம் தான் எங்களுக்கு இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, இவ்வளவு இதுலேயும் வந்து இவங்க சில நல்லவங்க, குறிப்பாக வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர்,
அவருடைய அறிவுரையெல்லாம் இவர் கேட்டிருந்தாருன்னா இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இதுக்கு மேலேயாவது, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க அவர் என்ன மன்னராட்சி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. உண்மை என்னென்னா எல்லா மினிஸ்டரோட பையனும் அரசியலில் தான் இருக்கிறான். நான் சொல்கிறேன் மற்ற கட்சிகள். ஸோ இப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துன்னா ஜி.கே. மூப்பனாருக்கு அப்புறம் ஜி.கே. வாசன் தான். அதை யாரும் மன்னராட்சின்னு சொல்கிறதில்ல. ஸோ அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை முதலமைச்சருக்கு மட்டும்தான் அந்த ரூல், மற்றவங்களுக்குலாம் அந்த ரூல் கிடையாது அப்படின்ட்டு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ இவர் அம்மா பேச்சை கேட்கறதில்ல, அப்பா பேச்சை கேட்கறதில்ல, மனைவி பேச்சை கேட்கறதில்ல, மகள் பேச்சை கேட்கறதில்லன்னு உடனே இந்த வர்ச்சுவல் வாரியஸ்லாம் வந்து குதிப்பானுங்க. நீ எதுக்கு பர்சனல் விஷயம் பேசுகிற? ஸோ மற்றவங்களை பற்றி பர்சனலாக நம்ம பேசக்கூடாது. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் அதை தானே பேசுகிறீங்க. ஜி.கே. வாசனை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? அமித்ஷாவோட பையனை பற்றி எதாவது பேசியிருக்கிறீங்களா? எத்தனை அரசியல்வாதிகளோட பசங்க அரசியலில் இருக்கிறாங்க. அவங்களாம் மன்னராட்சின்னு சொல்லாமல் எதுக்கு இங்கே ஸ்டாலின் மட்டும் மன்னராட்சின்னு சொல்லுங்க? ஏன்னா இவர் முதலமைச்சராக இருக்கிறார். ஏன்னா முதலமைச்சர் பதவி அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பற்றி அதெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஒரு நல்லவங்க குறிப்பாக எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரி ஆட்களுடைய அறிவுரை கேட்டு நடந்தாக்கா ஓரளவு இவங்க உருப்படுறதுக்கு வழி இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடித்ததேன். இந்த கேஸ்லாம் எப்படி போகும், என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது. விஜய் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா, பண்ண மாட்டாங்களா, அதுவும் தெரியாது. ஆனால் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால் விஜய் கைது செய்யப்பட்டால் என்ன நடக்கும்ன்றதை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. யாரை கைது பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ 100% தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வகையில் சினிமாலெல்லாம் அப்படி தான் காமிப்பாங்க. யாரை கைது பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எதுக்காக? அவங்க போலீஸ் ரெக்கார்டில் வச்சுக்கிறதுக்கு. ஒரு நேரடியான போஸ்டில் ஒரு ஃபோட்டோவும் சைடு போஸ்டில் ஒரு ஃபோட்டோவும் எடுப்பாங்க, போலீஸோட ரெக்கார்டில் வச்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ விஜயை எடுத்தால், இப்போ எப்படி ஃபுல்லாக மேக்கப் போட்டுன்னு பேசுகிற மக்கள் மத்தியில் அந்த மாதிரி மேக்கப் போட்டால் ஃபோட்டோ எடுப்பாங்க. மேக்கப்பை மொத்தத்தையும் கழட்ட சொல்லுவாங்க. அந்த மேக்கப்பை மொத்தத்தையும் கழட்டிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ பொது வெளியில் வந்தால் உங்களுடைய சூப்பர் ஸ்டார் இமேஜ் மறுநாளே காலி. ஸோ அதை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. ஸோ இத்தனைக்கும் ஒரு விஜய் என்ற தனி மனிதனுடைய கொள்கைகளுக்கா, இல்லை விஜய் என்ற தனி மனிதனுடைய ஒழுக்கத்திற்கா, எதுக்காக உழவு கிரேஸ் உங்களுக்கு இருக்குது? எதுவுமே கிடையாது. உங்களுடைய கொள்கைகளுக்காகவோ, உங்களுடைய குணநலன்களுக்காகவோ. உங்களுடைய குணநலன்கள்லாம் என்னன்றது பொது வேலையில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா சொந்த அப்பா அம்மா மேலே நீங்கள் கேஸை போட்டவர். அப்போது உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த சினிமா கவர்ச்சி, அந்த சினிமா அழகு இல்லைங்க. ஸோ உங்களை அழகாக காமிக்கிறது யார்? அந்த மேக்கப் தான். அந்த மேக்கப் இல்லாமல் ஒரே ஒரு ஃபோட்டோ உங்களை எடுத்து அது பொது வெளியில் போச்சுனால் உங்களுடைய இமேஜ் அடுத்த நாளே அழிஞ்சிரும். ஸோ இந்த ரிஸ்க்குக்காவது கண்டிப்பாக எதையாவது பண்ணி போலீஸில் அரெஸ்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம சொல்ல முடியும். கடைசியாக ஒன்று சொல்லிடுவோம். இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது, உடனே இதை கேள்வி கேட்டாங்க, அதை கேள்வி கேட்டாங்கன்ட்டு எல்லா கட்சிகளுமே பாருங்கள். இதை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வாதத்தில் சில கேள்விகள் வைக்கிறது சாதாரணமான விஷயம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னா வரப்போகிற தீர்ப்பு தான் முக்கியம். அந்த தீர்ப்புக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே போல் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சென்னை ஹைகோர்ட் எப்படி இந்த கேஸ் எடுத்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிங்களே கேட்குறாங்க. அப்போது சென்னை ஹைகோர்ட் ஜட்ஜி பண்ணது தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால தான் ஒரு சென்னை ஹைகோர்ட்டு சொன்னாலுமே தமிழக அரசாங்கம் அதை கொஞ்சம் பொறுமையாக கையாளுறதுக்கு காரணம் என்னென்னா, சென்னை கோர்ட்டு பண்ண தப்புன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டோம், நாளைக்கு எதுக்கு வம்பு. அதனால் இறுதி தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடவடிக்கை இருக்க போகுதுன்ட்டு. அதுவும் கண்டிப்பாக
கோர்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் வந்து தமிழக அரசாங்கம் பண்ணும். அதை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. பார்ப்போம் கோர்ட்டு தீர்ப்பு எப்போ வரப்போகுது. முதல்ல வந்து நாளைக்கு வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறணுமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. அதே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த எஸ்ஐடின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதில் ஒரு போலீஸ் அதிகாரி தான் தலைவராக இருக்கிறார் அந்த இதுக்கு, எஸ்ஐடிக்கு. அவர் ஏற்கனவே சிபிஐயில் வேலை செஞ்சவர் தான். இப்போ இவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்குதான். ஏற்கனவே சிபிஐயில் வேலை செஞ்ச ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லை, அதாவது நேற்று சிபிஐயில் வேலை செஞ்சவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் இன்றைக்கி சிபிஐயில் வேலை செய்கிறவங்க மேலே நம்பிக்கை. ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய காமெடி எல்லாம் நிறைய இருக்குது. இந்த காமெடிலாம் நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.